பயம்லாம் இருக்கு நாங்களே இன்னைக்கு பேசுறப்ப அந்த பயம்லாம் அவருக்கு போய் பயமா இருந்தா அரசியலுக்கே வர மாட்டாரு. இன்னொன்று சொன்னா விஜய் எனக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆட்சிலையும் அதிகாரத்துலேயும் பங்குன்னு சொன்னாங்க. இப்போ நேற்று வந்து கேஎஸ் அவர் அழகிரி அவர் சொல்லியிருக்காரு. அப்போ தான் அவங்களுக்கே அரசியல் புரியுது. அவங்களே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்க இல்லையா? அப்போ யாருக்கு அரசியல் தெரில? விஜயனுக்கு அரசியல் தெரியல, அவருக்கு அரசியல் தெரியுதுல்ல. அவர் ஒரு வார்த்தை சொன்னது இப்போ எங்கே பார்த்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்குது. ஓகே, 2026 தேங்க்யூ. ரமேஷ் விஜய்க்கு தான் ஓட்டு. நீங்களே ஓட்டு போடுங்க சார். உங்களுக்கு ஓட்டு இருக்குல்ல, நீங்களே விஜய்க்கு தான் போடணும் கட்டாயமா. மக்கள் வந்து கொஞ்சம் அறிவோடு இருந்தால் கண்டிப்பாக விஜயன்னு வரணும். அடிப்படை வசதிகள் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். எங்க எதுக்கு வந்தீங்க இன்னைக்கு? விஜய் பார்க்க. ஸ்கூல் லீவ் போட்டு வந்தீங்களா? சரி, பாத்தீங்களா அவரை? எப்படி இருந்தாரு? சூப்பரா இருந்தாரு. என்ன சொன்னாரு? நீங்க என்ன பேசினாரு? உங்களுக்கு புரிஞ்சா? என்ன பேசினாரு? மக்களோட குறைய எடுத்து சொன்னாரு. அப்படியா? சரி சரி. அவருக்கு அங்கிளுக்கு ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்படுறியா? என்ன சொல்லணும் சொல்லுங்க. அடுத்த முதல்வர் அவர்தான். அவர்தானா? உடல் மண்ணுக்கே உயிர் விஜய்க்கு. சொல்ல மாட்டேன். சொல்லு, உடல் மண்ணுக்கே உயிர் விஜய்க்கு. பார்த்தோம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த தருணம்? அவர் வந்து நின்று மேலே ஏறி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. காலைல 9 மணிலேருந்து வெயிட் பண்ணோம் பார்க்க. பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே. அவர் பேசின விஷயங்கள், சொன்ன குறைகள், இங்க இருக்கிற மக்களோட குறைகள் எல்லாம் கரெக்டா எடுத்து எல்லாமே கரெக்ட். நம்பிக்கை இருக்கா விஜய் அவர்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? அவங்க கண்டிப்பாக வந்து எல்லாமே செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. பெண்களுக்கும் நல்லா பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்ற எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது.